இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை காப்பி அடிக்கிறது தான். முதல்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அண்ணன் கேவி விஜயதாமு அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து இன்னைக்கு ரசிகரா இருந்து நற்பணி மன்றத்தில் இருந்து இயக்கத்துல வந்து இன்னைக்கு தலைவரா இருக்காரு. ஆனால் திமுக தலைவர்களா வந்தவர்களை இன்னைக்கு ஜூனியர் ஸ்டாலினுக்கு ரசிகரா மாத்திக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் சார் அவர்கள். ஸ்டாலின் சார் அவர்கள் யாரோட ரசிகர்? ஸ்டாலின் சார் அவர்கள் யாரோட ரசிகர்? தைரியமா சொல்லுங்க, உணர்வோட சொல்லுங்க, உண்மையோட சொல்லுங்க. வெற்றி தலைவர் தளபதி விஜயோட ரசிகர். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நானு தாவேக்காவுடைய தொண்டர், தலைவர் மாதிரியே ஷர்ட் பேண்ட். லோயலாமணி அவர்கள் அதே மாதிரி அதே ஷர்ட் பேண்ட். அதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா தலைவர் என்ன சொல்றாரோ நாங்க பின்பற்றுறோம். ஆனா சொல்லாம ஒரு தொண்டர் இருக்காருன்னா அது ஸ்டாலின் சார் தான். எப்படின்னா அதே பேண்ட், அதே ஷர்ட், அதே மாதிரி துண்டு வாங்க வந்துருச்சு, பூ வாங்க போட்டுருக்காரு. சரியா ட்ரைனிங் இல்லை, காப்படிக்கிறது ட்ரைனிங் இல்லை. ஸ்கூல்ல எப்படிதான் பண்ணிருப்பாரு போலகுது. இது ஒரு பக்கம் இருக்க, அவர் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகர். அவர் முக்கியமா நம்மளுடைய தாவேகா கொள்கை சார்ந்த கட்சி. நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய முகமே போதும் 234 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களை ஒருவருக்கும் சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கொள்கைகள் நம்மளுக்கு வந்து சேரணும், உயர்ந்த சிந்தனைகள் சேரணும், அவருடைய ரசிகர்கள் தலைவர்கள் ஆகணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட ஒரு கொள்கை தலைவருடைய கொள்கைகளை ஒன்று சேர்த்தார். அது மட்டும் இல்ல, தாவேகா தான் தமிழ்நாட்டில் கோட்பாடு, கொள்கை, குறிக்கோள் இருக்கக்கூடிய கட்சி. நம்மளுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். சரி, ஸ்டாலின் சார் தான் நம்மளுடைய வெற்றி தலைவருடைய ட்ரெஸ் காப்பி அடிச்சாரு. பார்த்தா ரீசெண்டா ஸ்டெல்லா மேரிஸ் வழியா நடந்து போயிட்டு இருக்கேன் கார்ல. திரும்பி பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் போனதுக்கு இப்ப அடுத்த காப்பி அடிச்சிருக்காரு. என்னடான்னு பார்த்தா நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம் அதை காப்பி அடிச்சு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போட ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, யார் நம்ம காப்பி அடிப்போம், யார் ஜெயிக்க போறவங்களோ அவங்கள பார்த்தா காப்பி அடிப்போம். நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த வரக்கூடிய தேர்தலில் சிஎம் ஆக போறது. முதல் இஷ்யூ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல பொருட்களுக்கு தடை இல்லை. தமிழ்நாட்டில் போதை பொருள் கூட தடை இல்லை. ஆனால் இந்த பொருளுக்கு மட்டும் தடை. ஒரு ஸ்கூல் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், எங்க வீட்டு பக்கத்துல இருக்க. நான் வந்து டிவி கடையில் இருக்கிறது தெரியும். நான் லிஃப்ட்ல போயிட்டு இருந்தேன். அவரு நகைச்சுவையா ஒண்ணு கேட்டார். என்ன கேட்டாருன்னா, சார் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய சிம்பல், அதாவது நம்மளுடைய சின்னம் விசில வந்து விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேடியம் விடுறது இல்ல, தியேட்டருக்கு விடுறது இல்ல. ஒரு சமயம் பாயிண்ட சிம்பலா கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவர் கேட்ட உடனே நான் ஒரு சிரிச்சேன். அவர் சொன்னாரு, அதை கூட விட்டுருக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் கூட அரசியல் கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய தளபதி அவர்கள். இரண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வேங்கை வயல். இந்த விஷயம் பேசாம நான் எங்கேயுமே என்னோட ஸ்பீக்கை தொடங்குறது இல்லை. இது முக்கியமா எல்லாரும் கவனிக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். வேங்கை வயல்ல அதாவது குடிக்கிற தண்ணியில மலத்தை
இந்த அரசாங்கம் இருக்கும்போது தண்ணியை கொடுத்திருக்காங்க, மரத்தை கலந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 32 குடும்பம் அந்த தண்ணியை குடிச்சு என்னுடைய எஸ்சி எஸ்டி சகோதரிகள் குடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க. ஒரு சமயம் நம்மளுடைய கொள்கை தலைவர் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருந்திருந்தா ஸ்டாலின் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை சிஎம் ஆக்கி இருப்பார். ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் 29 மார்ச் 1927 மகா சத்தியாகிரகம் தொடங்கினார். ஏன் தொடங்கினார்னா, அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சட்ட போராட்டம் பண்ணி எல்லாருக்கும் உரிமைகளை வாங்கி கொடுத்து பிற்காலத்தில் நம்மளுடைய அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து சமத்துவம், சம வாய்ப்பு, சம உரிமை வாங்கி கொடுத்தார் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர். இன்னைக்கு நடக்குது. 75 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வேங்கை வயல்ல மரத்தை கலந்து தண்ணியை கொடுத்து குடிக்க வச்சு என்னுடைய எஸ்சி சகோதரிகளை ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக அதனாலதான் நம்மளுடைய தளபதி அவர்கள் சொன்னாரு தீய சக்தி. மூணாவது இஷ்யூ, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி. 10 கோடி இல்லைங்க, 10 கோடி இல்லைங்க, 10 லட்சம் கோடி. அது பாருங்க, நம்பர் வந்து ஸ்டேஜ் அளவுக்கு போகும். அந்த கடனை வாங்கிட்டு நமக்கெல்லாம் கொடுத்திருந்தா நம்மளுடைய வாழ்வாதாரம் ஏறி இருக்கும். ஆனா அந்த கடனை வாங்கி, நம்ம பேரை சொல்லி கடனை வாங்கி ஒரு ரேஷன் கார்டுக்கும் 2,50,000 வரைக்கும் கடன், ஒரு ரேஷன் கார்டுக்கும். அப்போ நம்ம தலையில கடனை வச்சுட்டு அந்த 10 லட்சம் கோடியில கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க தீயசக்தி திமுக. இது நான் சொல்லல, மதுரையை சார்ந்து அவருடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆடியோ நீங்களும் கேட்டிருப்பீங்க இணையதளத்துல. ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ஊழல் பண்றதா சொல்லியிருந்தாங்க திமுக முதல் குடும்பம் மட்டுமே. அப்போ 5 வருஷத்துக்கு 1,80,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்கன்னா, உங்க பேரை சொல்லி கடனை வாங்கி அந்த கடன்ல ஊழல் பண்ணி அந்த படத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இந்த வாட்டி திமுக தோக்க போறதுக்கு காரணமே அவங்க வாங்கின கடனை அவங்க பண்ண ஊழல் தான். 5,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் ஸ்டாலின் சார் அவர்கள் கிடையாது, வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஏன் தெரியுமா? டைமிங் முக்கியம், டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வெற்றி தலைவர் 13 பிப்ரவரி 2026 அன்னைக்கு சேலம் அட்ரஸ் பண்றார். நம்ம குழுவே அங்க இருக்கு. நான் நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் டிவிய. நான் ஆபீஸ் வந்து போனது ஒரு 12 மணிக்கு இருக்கும். 12:45 பார்த்தா எங்க ஊர்ல இருந்து எங்க மாமா மெசேஜ் அனுப்புறாரு. என்னன்னு பார்த்தா விவசாயம், அதாவது நிறைய 5,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. முதல் கேள்வி, எந்த அரசு ஊழியர் 12:45 மணிக்கு வேலை பண்ணி வச்சீங்க? முதல்ல. ரெண்டாவது காலையில நம்மளுடைய சேலம் மீட்டிங்ல நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஏன் போட்டீங்கன்னா, வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் உங்களுக்கு பயம். அப்ப உங்களுக்கு 5,000 ரூபாய் வந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நம்மளுடைய தளபதி அவர்கள் தான். 5,000 ரூபாய் கம்மி. ஏன் தெரியுமா? உங்க பேரை சொல்லி கடனை வாங்கிட்டு 10 லட்சம் கோடி ஊழலும் பண்ணிட்டு திருப்பி கடன் வாங்கி உங்களுக்கு 5,000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் ஊழல் பண்ண பணம் வெளியில வரல. அது எப்ப வரும்னா தேர்தலுக்கு முன்னாடி வரும். வந்ததுன்னா நம்மளுடைய தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாங்கிட்டு அவங்க காதலியே விசில் வச்சு அனுப்பல. 5வது இஷ்யூ, இவரு முக்கியமான அமைச்சர். திமுகவுடைய அரசாங்கத்துல இவர் முக்கியமான அமைச்சர். இவர் திருச்சியை மையம் கொண்டவர். இவர் பேரு யாரு? நேரு, ஜவஹர்லால் நேரு இல்லைங்க, நேரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு மந்திரியா வந்து மக்களுக்கு தொண்டு பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா முனிசிபாலிட்டி
முனிசிபாலிட்டி அண்ட் வாட்டர் டெவலப்மெண்ட் மினிஸ்டருக்கு கிட்டத்தட்ட 2950 ஜாப்ஸ், அதாவது வேலைகளுக்கு தலா 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கியிருக்காருன்றத என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லி இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரே வாரம் தான் ஸ்டாலின் சார் அவர்களே நேரு சார் அவர்களை அரெஸ்ட் பண்ண போற. ஒரே வாரம் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் யார் கஸ்டடி எடுப்பானா? அமலாக்கத்துறை. ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் ஜெனரலா கேஸ் போட்டுதான் எவிடன்ஸ் எடுப்பாங்க. இங்க ஆல்ரெடி எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போடுறதுக்கு 6 மாசம். இன்னைக்கு அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உடனே எஃப்ஐஆர் போட்டு குடும்பத்தை பிரிக்க வேண்டியது. ஆனா இங்க ஒரு அமைச்சர் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிருக்காரு. நம்ம காசு நம்ம வரி பணம், நீங்க கட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், நீங்க தான் இஎம்ஐ கட்டுறீங்க. எப்படி நம்ம இஎம்ஐ கட்டுறீங்க? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், தண்ணிக்கு வரி, வாட்டர் டாக்ஸ், 1 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா வாட். அதாவது நான் சொல்லக்கூடியது எல்லாமே துல்லியமான இன்ஃபர்மேஷன். வாட் மத்திய அரசு, மாநில அரசு எடுக்கக்கூடியது உங்களுடைய 100 ரூபாய் பெட்ரோல்ல 30 ரூபாய். இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், ரோட் டாக்ஸ் எல்லாத்துலயும் உங்ககிட்ட டாக்ஸ் உறிஞ்சி எடுத்துட்டு, அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு, நேர்முக வரிங்கிறது கொசு அடிச்சா போயிடும். இந்த மூட்டை பூச்சி இருக்க, அதாவது மறைமுக வரி மூட்டை பூச்சி. அதனால ஸ்டாலின் சார் அவர்கள் மூட்டை பூச்சி ஸ்டாலின். ஏன்னா உங்ககிட்ட வரிய உறிஞ்சி அதுல ஊழல் பண்ணி உங்க பேரை சொல்லி கடன் வாங்கி வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு பயங்கர 5000 ரூபாய் போட்டிருக்கு. இது எப்படிப்பட்ட அரசாங்கம்? அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்திருந்தா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தா இதை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இந்த வாட்டி வரக்கூடிய எலெக்ஷன்ல தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதோட திரும்பி வரவே முடியாது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். 1978ல எம்ஜிஆர் அவர் வந்தார். அதுக்கப்புறம் அவங்களால ஆட்சிக்கே வர முடியல. அது 2026ல கட்டாயமா நடக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் இருக்க போறது கேவி விஜய் தாம் அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்த தலைவர்களால. கஞ்சா. மா சுப்பிரமணியம் அவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லையா ஐயா? ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல 3 அடி கஞ்சா செடி வளர்ந்துருக்கு ஐயா. அடுத்தது இன்னைக்கு பாருங்க நியூஸ் 24. அது என்ன தெரியல, ஊடக நண்பர்களை வந்து கண்டிப்பா இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நியூஸ் 24/7 சேனல் மேல என்ன வெறுப்புன்னு தெரியல. அங்க போய் கரூர்ல போயிட்டு ஊடக நண்பர்கள், ஊடகம் 4வது தூண் அரசியல் சட்டத்துல. ஏன்னா ஜனநாயகம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஊடக நண்பர்கள்லாம் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்ல தெரியலையா கேட்டு சொல்றேன்னு சொல்லுங்க, இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. அவங்க கரூர்ல போயிட்டு ஒரு இல்லீகல் குவாரி நடக்குது. அங்க சகோதரர் கதிரவன் அவர்களும் செபாஸ்டியன் அவர்களும் போயிட்டு நியூஸ் 24/7 வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க. அங்க எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் வந்து ஊடக நம்பரை அடிச்சுட்டு இன்னும் எஃப்ஐஆர் போடல. இந்த தீயசக்தி திமுக இன்னும் எஃப்ஐஆர் போடல. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சேகர் பாபு அவரை பார்த்தா நம்மளுடைய தாவேகா சகோதர சகோதரிகள் செயல் வீரர்கள் போயிட்டு எலெக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தொண்டர்களை ஏறி விட்டு அங்க 4 மாசம் இருக்கக்கூடிய, நான் பார்த்தேன் இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்களும் லாயராமணி அவர்களும் ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க சந்திக்கிற அந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது என்னுடைய குடும்பத்துக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் ஆபீஸ் சொன்னேன். என்ன சொன்னா, அந்த கர்ப்பிணி 4 மாச கர்ப்பிணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கல்ல,
அதுக்காகவே அந்த கர்ப்பிணி அவர்கள் அவங்க பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு பதிலடி இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டு என்னுடைய டிவிகேவுடைய சகோதரி அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கட்டாயமா பதில் சொல்லுவாங்க. காரணம் தீய சக்தி திமுக. அது மட்டும் இல்லாம விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, விஜய் வீட்டை விட்டு வெல்லவா. ஐயா போன வாரம் கொளத்தூர் கான்ஸ்டன்சி போயிருந்தேன். எங்களுடைய அண்ணன் எம்டிசி கனிகா அவர்கள் அவர் அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் கேட்டேன், ஸ்டாலின் எப்பயாவது உங்க தொகுதிக்கு வந்து உங்க பிரச்சனையை கேட்டிருக்காரான்னு. எங்க தளபதி அவர்கள் நீங்க வீட்டை விட்டு எப்ப வரீங்க கேட்கறது இருக்கட்டும், உங்க தொகுதி எண்ணிக்கையில் வந்துங்க ஐயா. ஐயா 234 தொகுதி எம்எல்ஏ நீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வேணா ஹெட்லைன்ஸ் போட்டுக்கோங்க. 234 எம்எல்ஏ, 234 பினாமி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதுல யாரு சின்ன பினாமி யாரு பெரிய பினாமின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பணம் அங்கதான் போகுது, நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம பஸ்ல போறோம், சின்ன சின்ன கார்ல போறோம், ஆட்டோல போறோம், உழைக்கிறோம், வேர்வை சிந்துறோம். 2 டிஃபெண்டர் காரு 7 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. டிஃபெண்டர்ல போற ஸ்டாலின் அவர்களுக்கு நம்மளுடைய கஷ்டம் எப்படி தெரியும்? நம்மளுடைய கஷ்டம் எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம 22 செப்டம்பர் 2022 பொன்முடி அவர்கள் அவரு சொல்றாரு, நம்ம தான் வந்து ஓசி பஸ் யூஸ் பண்றோமா. ஐயா எங்களுடைய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 35-37 வருஷம் முன்னாடி வாங்கின பஸ், காயலாங்கடிக்கு போக வேண்டிய பஸ் எல்லாம் முன்னாடி பின்னாடி பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை கொடுத்துட்டு என்னுடைய சகோதரர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரீயா கொடுத்தா கூட அதை நாங்க சீப்பா இல்ல நாங்க குறைஞ்சவங்களா? ஓட்ட பஸ் கொடுத்துட்டு அதுக்கு வேற பாருங்க பொன்முடி சொல்றாரு ஓசி பஸ். ஐயா பொன்முடி அவர்களே, இங்க இருக்கவங்க எல்லாரும் சொல்ல போறாங்க ஓசி பொன்முடின்னு. ஓசி பொன்முடி காரணம் ஒண்ணுதான், ஏன்னா நீங்க சம்பளம் வாங்கி எந்த வேலையும் செய்யல, ஊழல் மட்டும் செஞ்சிருக்கிறது ஆல்ரெடி ப்ரூவ் ஆகி இப்ப சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல வாங்கிட்டு பயந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்னுடைய சகோதரிகளை கொச்சப்படுத்துறது. அவங்களை கொச்சப்படுத்துறதுனாலேயே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக போறார். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ, ரேப்பு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல நடந்த ரேப்பு, பாக்ஸோ வழக்குகள், ஆயிரக்கணக்கான பாக்ஸோ வழக்குகள், 130 கோடி ஃபைன். பாக்ஸோ வழக்குல ஃபைன் மட்டும் கட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 200க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு செவடி இடிஞ்சு விழுது. போதை மருந்து தமிழ்நாட்டில் இல்லையா? ஐயா அது எப்படி இருக்கும்? உங்க கட்சியில இருந்த ஒரு அயலகணியில இருந்தவர் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா இந்தியாவுக்கே சப்ளை பண்ணியிருந்தாரு. அவர் நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்க. அவர் அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆகி பார்த்தா சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வந்ததை பார்த்தா அந்த ஐலண்டில் இருந்த அவரால் தான் வந்திருக்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருது. அதுவும் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா. இந்த ஆட்சியை கட்டாயமாக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அம்சே ஆகும். நம்மளுடைய சின்னம் விசில். நம்மளுடைய சின்னம் விசில். விசில் உழைப்பவர்களின் சின்னம். விசில் உழைப்பவர்கள் சின்னம், சாமானிய மனிதனின் சின்னம், பெண்களுடைய சின்னம், மாணவருடைய சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், எல்லாருடைய சின்னமும் விசிலா இருக்கணும். இப்ப கடைசியா என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக அருமையா சொல்லியிருந்த ராஜ்மோகன் அவர்கள் கரூர்ல எலெக்ஷன் டேட் அன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண, அதாவது கவுண்டிங் ஸ்டார்ட் உடனே 10 மணிக்கே தெரிஞ்சிடும் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சிஎம்னு. அது தெரியணும்னு சொன்னாக்க நீங்க எலெக்ஷன் டேட் அன்னைக்கு பண்ண வேண்டியது காலையில எழுந்துட்டு கல்யாணத்துக்கு எப்படி ரெடி ஆவீங்களோ ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராங்கா போல்டா தைரியத்தோட உணர்வோட ரெடியாகி வாக்குச்சாவடி எலெக்ஷன் கமிஷன் ஓபன் பண்ண மாதிரி கேட்டு கிட்ட கூட்டமா நிக்கிறீங்க. நின்னுட்டு விசிலுக்கு ஓட்டு போடுறீங்க, சத்தம் இல்லாம வீட்டுக்கு போறீங்க.
வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றீங்க? வீட்டுல நீங்க விசில் அடிக்கலாம், ஏன்னா குக்கர்ல விசில் அடிக்கும், எங்க வேணா நீங்க விசில் அடிக்கலாம். அதுக்கு ஒரு பயிற்சி. இப்போ நம்ம விசில் அடிக்க போறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க கோபாலபுர குடும்பம், கோபாலபுரத்துல இருக்காங்க கோபால், அவங்க எப்பயும் வந்துட்டாங்க, அது அண்ணா கொள்கையும் வெளில வந்துட்டாங்க, அவருடைய தந்தையாருடைய கொள்கையிலிருந்து வெளில வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற இடம் ஆழ்வார்பேட்டை ஸ்ரீராம் காலனி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேலைச்சேரியில அண்ணன் கேவி விஜயதாம் அவர்கள் இந்த ப்ரோக்ராம் மிக அருமையா கண்டக்ட் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா ஸ்டாலின் சாருக்கு தெரியுமா வேணாமா? கண்டிப்பா தெரியணும். நீங்க தானே கேட்டீங்க, என்னுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளில வாங்க, பனையை விட்டு வெளில வாங்க. ஆமா, அவர் இன்னும் வரல. ஆனா இப்போ விஜயதாம் அவர்கள் பண்ணிருக்கிற ப்ரோக்ராம நம்ம அடிக்க போற விசில் ஆழ்வார்பேட்டைக்கு ஸ்டாலின் சாருக்கு கேட்கணும். எல்லாரும் விஜய் தான். விஜய் சத்யகுமார், விஜய் தாமு, விஜய் ராஜ்மோகன், விஜய் லலாமணி, விஜய், நீங்க எல்லாம் விஜய். ஒரு வீட்டில் விஜய் இருக்காரு, இந்த வாய்ப்பு கொடுத்த மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமு அவர்களுக்கும் திருமலை அவர்கள் உழைத்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் சந்திக்கும் வரை கான்பிடன்ட் இருங்க, வெற்றி நிச்சயம்.